ஆரம்பிக்கலாம் போ. सभी को जय मसीह की। प्रेज अंकल பிரைஸ் லார்ட் போ, பிரைஸ் லார்ட். स्टार्ट பண்ணலாம் uncle. இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் இந்த கால வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். यीशु मसीह के पवित्र नाम से सुबह के समय में मैं आप सभी लोगों को स्वागत करके अभिनंदन करता हूँ। 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Timothy chapter 3 verses 1 and 2. पहला तिमोथियों का 3रा अध्याय का उसका पहला 2 पदों को हम बाइबल में से निकाल लेंगे और उसको पढ़ने की प्रयास करेंगे हम लोग। किसी को मिला है तो आप पढ़ सकते हैं। पहला तिमोथियों का 3रा अध्याय का पहला 2 पद को पढ़ेंगे। படிங்க போ. यह बात सत्य है कि जो अध्यक्ष होना चाहता है वह भले काम की इच्छा करता है। यह आवश्यक है कि अध्यक्ष निर्दोष और एक ही पत्नी का पति, संयमी, सुशील, सभ्य, अतिथि सत्कार करने वाला और सिखाने में निपुण हो, पियक्कड़न या मारपीट करने वाला ना हो, वरन कोमल हो और न झगड़ालू और न धन का लोभी हो। மாணவர்களே, இந்த கால வேளையிலே இந்த 2 வசனங்களை நான் ஏறக்குறைய 2 மணி நேரம் தியானம் பண்ணியிருப்பேன். आज सुबह के समय में इन 2 पदों को मैंने लगभग 2 घंटा याद किया हूँ। விடிய காலம் ஆண்டவர் என்னைய 2 மணிக்கு எழுப்பி விட்டாரு. 4 மணி வரைக்கும் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். लगभग 2 बजे परमेश्वर ने मुझे उठाए। 4 बजे तक मैंने इन पदों को ध्यान करते रहा। இந்த 2 வசனத்துல நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது. ये 2 पदों में बहुत सारे विषय छिपी हुए हैं। ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஊழியம்னா என்ன, एक सुसमाचार करने वाला व्यक्ति कैसा रहना चाहिए और सुसमाचार का मतलब क्या है। நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு இந்த மெடிக்கல் செக்அப் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குன்னு தெரியும் இல்லையா? அதே போல நம்முடைய பலகீனங்களை காட்டும் ஒரு அருமையான வசனங்கள். अगर इलाज करेंगे तो हमारे शरीर में कौन कौन सी बीमारी है पता चलेगा। ठीक उसी प्रकार हमारे कमजोरियों को बताने वाले एक विषय है ये पद। ஆன் த ஹோல் கிறிஸ்துவை போல ஒரு குணம், சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த 2 வசனங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். अगर यीशु मसीह के अंदर के गुणों को हमारे जीवन में अगर लागू करना है तो इन 2 पदों को बार बार अगर ध्यान करेंगे तो वो काफी हो जाता है। நம்முடைய சொந்த வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போறோம். हमारा वैयक्तिक जीवित में खुद के जीवन में बहुत बार हम लोग हार जाते हैं। ஏன்னா நமக்கு ஒரு உலகத்தை நாமே கிரியேட் பண்ணிக்கிறோம். क्योंकि हमारे लिए हम हमारे अगल बगल में एक दुनिया को बना लेते हैं। தேவன் நமக்கென்று ஒரு உலகத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए एक दुनिया को रखा है। அந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. उस दुनिया को अनुभव करने के लिए हमें समय नहीं है। அது நம்ம சாதிக்கணும், நான் பெரிய ஆளாகணும், நான் நிறைய பணம் வேணும், இப்படின்னு நம்மை நாம் திருப்திப்படுத்துவதிலேயே நம்ம டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். हम बड़े व्यक्ति होना चाहिए और बहुत बड़ा अमीर बनना चाहिए बोलकर हम अपने आप को तृप्त करने में ही सारा समय को बर्बाद कर रहे हैं। சில நேரத்துல ஒரு ஸ்டேஜ் மேல போய் என்னுடைய மனைவியை பிரியப்படுத்தணும், என் பிள்ளைகளை பிரியப்படுத்தணும் அப்படின்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறோம். और एक दूसरा कदम हम आगे बढ़ जाते हैं। केवल हमारा पत्नी को खुश करना चाहिए और हमारा बच्चों को ही केवल खुश करना चाहिए सोचते रहते हैं। இன்னைக்கு நான் 2 மணி நேரம் 2 வசனத்தை தியானம் பண்ணேன்னா அதுல நிறைய அர்த்தம் இருக்குது பாருங்க. आज मैं 2 बजे तक केवल 2 पदों को अगर ध्यान किया हो तो उसमें बहुत सारे अर्थ छिपी हुई है। ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை
இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போற சகோதரருடைய வாழ்க்கை அம்ப்ரோஸ், அவர் பேரு. அம்ப்ரோஸுடைய வாழ்க்கை, அதுல அவர் இந்த வசனத்தை கடைபிடிச்சாங்களாம். तो आज हम एक भाई के बारे में ध्यान करने वाले हैं। उनका नाम है संत अम्ब्रोज करके। वो उन्होंने इस पदों के बारे में जिक्र किए हैं। அவர் ஒரு ஜெர்மன் தேசத்துல அவர் பிறந்தவர். அவரு 30 வயசுலதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு. ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனேயே அவர் ஊழியத்துக்கு வந்துடுறாரு. वो जर्मन देश में पैदा हुए हैं और 30वां वर्ष में प्रभु यीशु मसीह को वो ग्रहण कर दिए। ग्रहण करने के बाद तुरंत वो सेवकाई में आ जाते हैं। அப்புறம் 23 வருஷம் அவர் பாஸ்டரா இருக்கிறார். और वो 23 साल तक वो परमेश्वर का वो सेवा करने वाले पास्टर बन के रखते हैं। அவருடைய வாழ்க்கையில அவர் நல்ல தைரியமாக சாட்சி சொல்றது, தேவனை ஆராதிக்கிறது, விசுவாசம் நிலைத்திருக்கிறது, இதெல்லாம் அவருடைய கேரக்டர்ஸ். वो बहुत ही हिम्मत से अपना गवाही को बताना, विश्वास को मजबूत बना के रखना, वो अपना जीवन का वो एक स्वभाव थे। இந்த 2 வசனத்தை அவர் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டாரு. ये 2 पदों को बहुत ही गंभीर से वो पालन करते थे। கர்த்தர் நமக்கு ஒரு ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் போல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने मेमने को चलाने वाले एक चरवाह के जैसे हमारे जीवन में एक कार्य दिए हैं। ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ओके। டைட்டஸ் என்ன டைட்டஸ்? ஆமா ஆமா ஆமா, அதான் அந்த ஃபைனல் லெட்டர். எது சென்டா? அது 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 எடுக்கக்கூடாது. அது அதுக்கு அடிச்சிருங்க, அது அடிச்சிருங்க. அது ஓகே ஓகே, சரி, தேங்க்யூ. ஆமா 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 ஆமா. நான் காலையில ஜூம் மீட்டிங்ல இருக்கிறேன். காலையிலேயே போன்கள் வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு எனக்கு ஒரு அம்மா வராங்க, 75 வயது. அந்த அம்மா HIV-னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. आज मेरे पास एक माँ आ रहे हैं, उनको 75 उम्र हो गया है। उन्होंने HIV बीमारी से बाधित है। அவங்க 73வது வயதுல தான் அவங்களுக்கு HIV கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ART. இப்போ படுக்கை ஆயிட்டாங்க. அதனால அந்த அம்மாவை என் கையில கொடுக்குறாங்க. तो उनको 73 वर्ष में ही ये पता चला कि उनके शरीर में HIV एड्स है। तो उसके बाद उन्होंने ART लेना शुरू कर दिया। अभी वो बिस्तर में पड़े हुए हैं, तो उनको हमारे हाथ में सौंप दिया गया है। இந்த அம்மா இதே போல போன வாரம் ஒரு பையனை கொடுத்தாங்க, அடுத்த வாரம் ஒரு ஆள் வந்தாரு. இப்படி ஆட்களை இப்பொழுது ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அதை நான் என்னால் முடிஞ்ச காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். तो उन्होंने पिछले दिनों में एक लड़का को दिए, तो उसके बाद और कुछ लोगों को दिए। परमेश्वर ने ऐसे ही कहीं नए लोगों को देते रहे हैं और मैं उस काम को संभाल रहा हूँ। இந்த ஊழியத்துல நான் ஒருவேளை 70 வயசு ஆயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு நிறைய பேர் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நான் சொல்றது, எனக்கு என்னைக்கு ஜீவன் இருக்குதோ, ஜீவன் இருக்க வரைக்கும் என்னால் முடிஞ்ச மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஊழியத்தை செய்வேன்னு நான் தேவனுடைய சமூகத்தில் சொல்லி இருக்கிறேன். मुझे 70 वर्ष हो गया है। बहुत सारे लोग मुझे ये बोलते हैं कि अभी आपको आराम लेने के समय है, लेकिन मैं हमेशा यही सोचता हूँ कि जब तक मैं जीवित रहूं तब तक किसी दूसरों को दिक्कत नहीं पहुंचना चाहिए। वैसे मैं सेवा करते ही रहना चाहिए चाहता हूँ। ஊழியங்கள் தேடி வருகிறது பிரியமானவர்களே. सेवकाएं जो है हमें ढूंढ कर आते रहते हैं। நாம் கொடுத்த ஊழியத்துல உண்மையும் உத்தமமா இருக்கும்போது தேவன் நமக்கு தேடி கொண்டு சில ஊழியங்களை கொடுக்கிறார். हम जो हमारे हाथों में दिया गया सेवकाई उसको विश्वास योग्य बनकर उसको चलाते रहेंगे तो परमेश्वर ढूंढ कर हमें सेवा देते हैं। கடந்த நாட்களிலே நான் இரவும் பகலுமாக செலவு பண்ணி 113 பிள்ளைங்க நம்ம ஹோமோகோப்ல திருமணம் பண்ணியிருக்காங்க. அவருடைய பிக்சர் புக்
ஒரு பட புக்கை வெளியிட்டிருக்கிறேன். पिछले दिनों में मैंने दिन और रात मेहनत करके लगभग 113 लोगों के जो अभी शादी हुआ है हमारा आश्रम में पालन पोषण करके वो बाहर है अभी, तो उनका एक तस्वीर के साथ कहीं सारे एक किताब मैंने बाहर निकाला है। இன்னும் சில பிள்ளைங்க படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு போட்டோலாம் கொடுக்க விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை அந்த போட்டோ புக்ல நான் இணைக்கவில்லை. तो और भी कुछ बच्चे लोग हैं वो अपने फोटो देना नहीं चाहते थे, तो उनका उस किताब में मैंने उनका नाम और कार्य को जिक्र नहीं किए हैं। இந்த புத்தகம் 1000 காப்பி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ये जो किताब है 1000 प्रिंट करवाया हूँ। இது ஒரு புத்தகத்தின் விலை 100 ரூபாய். एक किताब का जो कीमत है 100 रुपया। நம்ம பிள்ளைங்களே 5, 10 வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் சாட்சி சொல்ல வேண்டும், நான் அப்படி வந்தேன், கர்த்தர் என்னை மாற்றிருக்கிறாரு, இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சாட்சி சொல்லுவதற்கு ஒரு கோலாக அந்த புத்தகம் விளங்கும் என்று விசுவாசிக்கிறேன். मैं ये विश्वास करता हूँ कि जो बच्चे मेरे पास है वो अपना गवाही को लोगों को पास पहुंचाने के लिए एक साधन है। இந்த நேரத்துல யாராவது நம்ம ஹாஸ்டல்ல படிச்ச பிள்ளைங்க, திருமணமான பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க எனக்கு போன் பண்ணி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிடுவேன். நீங்க உங்க பணத்தை கூகுள்ல அனுப்பிடுங்க. अगर यहाँ पर मेरा आवाज को सुनने वाले बच्चे लोग अगर मेरा आवाज सुन रहे हैं, आप मुझे फोन कर सकते हैं और कितना किताब चाहिए उतना मैं भेजूंगा। उस जो पैसा है वो मुझे गूगल पे करेंगे तो काफी है। பிரியமானவர்களே, நீங்க எந்த அளவுக்கு சாட்சி சொல்றீங்களோ, உங்களை பத்தி கர்த்தர் செஞ்சாருன்னு கர்த்தரை நீங்க தூக்குறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க உயர்த்தப்படுவீங்க. இதை எழுதி வச்சுக்கிடுங்க. परमेश्वर ने जो आपको भलाई किया है उसको आप गवाही के तौर से अगर आप बताते हैं, परमेश्वर आपको ऊंचा स्थान में खड़ा करेंगे। इसको लिख के रखिएगा। தாவீதுடைய வாழ்க்கையில, யோசேப்பினுடைய வாழ்க்கையில, தானியேலுடைய வாழ்க்கையில, இப்படி பக்தருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க தியானம் பண்ண பார்த்தாச்சுன்னா அவங்க தங்களுடைய சிறுமையை நினைப்பார்கள், அதை அழகாக சொல்லுவாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. यूसुफ के जीवन में, मूसा के जीवन में, दाऊद के जीवन में उन्होंने उसको अपने जीवन में अनुभव किए। ठीक उसी प्रकार जीवन में हमेशा परमेश्वर को हम ऊंचे स्थान में रखना चाहिए। பவுலை போன்ற சிலர் தங்களுடைய சிறுமையை மறந்து தங்களை ஆராதிக்க சொல்லுவார்கள், தாம் பெரியவங்கன்னு காட்டிக்கிடுவாங்க, கடைசியில ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. सौल के जैसे कुछ लोग रहते हैं, वो अपने आप को बहुत बड़े घमंड से अपने आप को बड़ा समझते हैं और आने वाले दिन में वो कोई काम के नहीं रहेंगे, वैसे ही चला जाएंगे। கர்த்தர் எந்த சூழ்நிலையிலே ஒன்று வைத்திருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் உன் லைஃப்ல. ரெண்டாவது, கர்த்தரை உயர்த்த 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 உன்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். இதை நான் என் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறேன். तो परमेश्वर को आप हमेशा ऊंचे स्थान में रखते 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 जैसे जाएंगे, वैसे परमेश्वर के द्वारा बहुत सारे आशीष को आप प्राप्त करते हैं और मैं इसको मेरे जीवन में बहुत अनुभव किया हूँ। அவர் எவ்வளவு நாட்கள் நமக்கு நல்ல ஜீவனையும் பலனையும் கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு ஓடி ஓடி ஊழியங்களை செய்ய வேண்டும். जब तक परमेश्वर ने हमें जान दिए हैं तब तक हम दौड़ दौड़ के सेवा करने की जरूरत है। இப்போ ஹிமாச்சல்ல, பாட்னாவில், கல்கத்தாவில் நீங்களாம் இருந்தீங்கன்னா ஓடணும் ஓடணும். அதாவது 50 குடும்பம் கொடுத்துருப்பாரு, 40 குடும்பம் கொடுத்துருப்பாரு, அவங்கள தேடி ஓடணும். ஏன்? ஆஸ்பத்திரியிலேயே போய் உட்காரணும். அப்பதான் கண்டிப்பாக ஆஸ்பத்திரியில் நீங்க போய் உட்காரும் போது நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும். நான் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு நம்ம யாராவது சொல்லுவோமானா அப்போ கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். பிரியமானவர்களே, चाहे आप हिमाचल में हो, चाहे पटना में हो, चाहे कलकत्ता में हो, आप लोग जहां पर भी हैं, जो आपको परमेश्वर ने कुछ लोगों को 50, 40, 30 ऐसे कुछ लोगों को दिए होंगे, आप उनके लिए दौड़ दौड़ के सेवा करना पड़ेगा। हो सकता है कि उनके लिए आप अस्पताल में भी बैठ जाना पड़ेगा, तभी आप अपना गवाही को बता सकते हैं। அங்க ஆஸ்பத்திரியில் போய் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கப்பு காப்பி வாங்கி கொடுத்தா கூட, HIV பேஷண்ட்டுக்கு காப்பி வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு பெரிய ஊழியம் என்று நான் காட்டுகிறேன். मैं यही विश्वास करता हूँ कि अगर एक HIV पेशेंट हॉस्पिटल में एडमिट है तो उनको एक कप चाय अगर खरीद के देते ही जाकर आप उनके साथ रहकर, वही एक सबसे बड़ा सेवा मैं समझता हूँ। நம்ம வீட்டில் உட்காந்து டைம் பாஸ் பண்றதுக்கு இரவு பகலும் யூடியூப்பை பார்த்து அல்லது யூடியூப்ல சில காரியங்களையே பார்த்துட்டு இருக்கும்போது பிசாசு உங்களுக்குள்ள வந்துடுவான், உங்க ஊழியத்துக்குள்ள வந்துடுவான், உங்க டைம் எல்லாம் வேஸ்டா போயிடும். பிரியமானவர்களே,
हम घर पे बैठे बैठे टाइम पास करते हुए यूट्यूब में या कोई भी यूट्यूब में कुछ वीडियोस देखते हुए ऐसे टाइम पास करते हैं तो हमारा जिंदगी पूरा व्यर्थ हो जाता है। ஊழியம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கர்த்தரை உயர்த்த வேண்டும் என்று இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். सेवकाई मतलब यही है, परमेश्वर को ही आप ऊंचे स्थान में रखना चाहिए, ऊंचा करना चाहिए। 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை என்று முதல் வசனம் சொல்கிறது. देखिएगा यहाँ पर पहला पद में एक बात बताता है कि ये बात सत्य है कि जो अध्यक्ष होना चाहता है वह भले काम की इच्छा करता है। பிரியமானவர்களே, உண்மையான வார்த்தைன்னு சொல்லும்போது இட் இஸ் ட்ரூ. நீங்க உங்களை ஆண்டவர் ஒரு தலைமை, ஒரு தலைமைன்னு உடனே டக்குன்னு உடனே டைரக்டர்னு நினைக்கக்கூடாது, இல்லைன்னா பாஸ்டர்னு நினைக்கக்கூடாது, இல்லைன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்னு நினைக்கக்கூடாது. தலைமை இன்னும் ஒன்று உங்களை நம்பி ஒரு பிள்ளை டேய் அப்படின்னு நமக்கு சொல்றோம், அதுவே தலைமை தான். यहाँ पर अध्यक्ष मतलब ये नहीं समझना है कि प्रोजेक्ट इंचार्ज हो, पास्टर हो, बड़े पद में डायरेक्टर हो, बड़े पद में रहने वाला, वो नहीं समझना है। अगर आपके लिए अगर एक व्यक्ति को आप अधिकार चला रहे हैं तो वो आप ऑलरेडी अध्यक्ष हो जाते हैं। மனைவிக்கு கணவன் தலைவர், கணவனுக்கு மனைவி தலைவி। पति को पत्नी जो है अध्यक्ष है और पत्नी को पति अध्यक्ष है। பிள்ளைகளுக்கு பெற்றோர் தலைவர்கள்। बच्चों को अपने पैदा किए हुए माँ बाप जो है बड़े हो जाते हैं, अध्यक्ष हो जाते हैं। சில நேரத்துல நம்ம பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படியாது। कई बार हमारे बच्चे हमारे बात को नहीं सुनते हैं। ஏன் கீழ்ப்படியாது? क्यों बात नहीं सुनते हैं? நம்முடைய வாழ்க்கை சரியில்லை, क्योंकि हमारा जीवन सही नहीं है। நம்ம பணத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம்। हम हमेशा पैसा के विषय में ही सोचते रहते हैं। அது மற்றவங்களை குறை சொல்வதிலேயே டைமை பாஸ் பண்ணிட்டு இருப்போம்। हम किसी और के बारे में कमी घटी बात करने में ही समय बिताते रहते हैं। நம்முடைய என்ன வேலையை கர்த்தர் உங்க கையில கொடுத்துருக்கிறாரோ, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, இது என்ன கர்த்தர் கொடுத்த வேலை, இதுல நான் உண்மையா இருக்கணும்। காலையில 8 மணி நேரமாவது நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், மெசேஜ் கேட்கணும், ஸ்லம்முக்கு போகணும், அல்லது ஆஸ்பத்திரியில் போய் உட்காரணும்। இப்படி நம்ம டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கர்த்தர் நம் மூலமாக சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார்। तो दिन में कम से कम हम 8 घंटा जो है परमेश्वर के लिए समय बिताना चाहिए। हम प्रार्थना करना, बाइबल पढ़ना, या हम कोई हॉस्पिटल में जाके HIV एड्स बच्चे लोगों के बीच में उन पेशेंट के बीच में रहना और उनके लिए प्रार्थना करना, ये से हम काम करते रहेंगे तो परमेश्वर को बहुत खुश हो जाती है। இந்த வாழ்க்கையில நான் விடிய காலம் 3 to 5 மணி வரைக்கும் தேவனோடு உறவாடுறத பெரிய காரியமாக நினைக்கிறேன்। मैं हर रोज सुबह 3 बजे से लेकर 4 बजे तक परमेश्वर के समय बिताना ही मेरे जीवन का सबसे बड़ा एक सौभाग्य समझता हूँ मैं। ஆண்டவர் என்னை எழுப்பி விடுறாரு। परमेश्वर ने मुझे उठाते हैं। நான் படுக்கும்போது 4 மணி, படுக்கும்போது 6 மணிக்கு 7 மணி அலாரம் வச்சு படுத்தேன், ஏன்னா அப்பதான் ஜூம் மீட்டுக்கு வர முடியும்। मैं सुबह जब सोते समय में 6 बजे उठने करके मैंने अलार्म रख के मैंने सो गया ताकि इधर प्रार्थना में जुड़ना है। பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், அதுதான் முதல் வசனம்। உண்மையாக இது உன்னதமான வார்த்தை, உண்மையான வார்த்தை என்று பவுல் இங்கு எழுதுகிறார்। तो हमारे जीवन में हम सारा काम को या हमारे जीवन को परमेश्वर के नियंत्रण में लाना चाहिए। वही चीज यहाँ पर पहला पद में हमें बताता है। ஒரு நெகேமியா சாதாரண ஒரு ஊழியக்காரன், அவன் பெரிய பாஸ்டரும் அல்ல, அல்லது ஒரு பெரிய அதிகாரியும் அல்ல, இருந்தாலும் அவனை கொண்டு கர்த்தருக்கு செஞ்ச வேலை அந்த பில்டிங்கை கோட்டை சுவரை கட்டி முடிக்கிறதுக்கு அவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார்। नेहमिया उतना बड़ा व्यक्ति तो नहीं है, लेकिन परमेश्वर ने उसको जो दिए थे उस एक बिल्डिंग को बनाना है, वो काम को वो करके वो काम को उन्होंने किए। அந்த பொறுப்பை அவன் உண்மை உத்தமமா செய்யறான் அந்த வேலையை। वो जो जिम्मेदारी है विश्वास योग्य होकर नेहमिया ने करते रहा। அவன் ராத்திரி அந்த அந்த பில்டிங்கை கட்டணும், அந்த கோட்டைச்சுவர், பெரிய கோட்டைச்சுவர் கட்டணும், ராத்திரி எல்லாரும் தூங்கும் போது குதிரையில போய் அதை சூப்பர்வைஸ் பண்றான், எப்படி கட்டணுங்கிறத பாக்குறான்।
तो उसका एक लक्ष्य ये था कि मुझे ये शहर पन्ना बनाना चाहिए। रात में सब लोग सोए रहते थे, लेकिन इन व्यक्ति ने जाकर उसको कैसे बनाना चाहिए सारा वो प्लान करते थे रात रात में जाकर। மக்கள்லாம் அவன் வாழ்க்கையை பார்க்கறாங்க. हर लोग जो है उसके जीवन को देखते थे। எதுக்கு இந்த மனுஷன் இப்படி பாடுபடுறான், நம்மளும் கொஞ்சம் பாடுபடுவோம்னு அவங்களும் குடும்பம் குடும்பமா வந்து அந்த பில்டிங்கை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. तो ये व्यक्ति क्यों इतना मेहनत कर रहा है, तो उसके साथ हम भी थोड़ा सा मेहनत करेंगे बोल के परिवार परिवार के साथ आकर उसको मदद करने लगे। இப்போ நம்ம இந்த கேரக்டர் எத்தனை கேரக்டருங்கிறத பார்க்க போறோம். यहाँ पर कितने स्वभाव है हम देखने वाले हैं। இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அஹ், என் கூட நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து BCDEF 7 கேரக்டர் இருக்கும். यहाँ पर 7 कैरेक्टर रहेगा। 7வது நம்பர் 2வது நம்பர் குற்றஞ்சாட்டப்படாதவன், निर्दोष होना चाहिए, ஒரே மனைவி உடையவன், एक पत्नी रहने वाला होना चाहिए, ஜாக்கிரதை உள்ளவன், संयमी होना चाहिए, தெளிந்த புத்தி உள்ளவன், सुशील होना चाहिए, யோக்கியன், सभ्य होना चाहिए, அந்நியனை உபசரிக்கிறவன், अतिथि सत्कार करने वाला होना चाहिए போதக சமர்த்தன். और सिखाने में निपुण होना चाहिए। இந்த 5 கேரக்டரும் 2வது வசனத்துல இருக்கும். ये आपको 5 जो गुण है वो दूसरा पद में मिलेगा। 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா तीसरा पद में अगर देखते हैं, மதுபான பிரியன் இல்லாதவன், पियक्कड़न या नहीं होना चाहिए, அடிக்காதவன், யாரையும் அடி கையை ஓங்காதவன், मारपीट नहीं करना चाहिए, 8வதாக இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவன், कोमल होना चाहिए और अपना गलत लाभ को अपेक्षा नहीं रखना चाहिए, 9வது பொறுமை உள்ளவன், कोमल होना चाहिए 10வது சண்டை பண்ணாதவன், और झगड़ालू नहीं होना चाहिए 10वां, 11வது பண ஆசை இல்லாதவன், और धन का लोभी नहीं होना चाहिए, 12வது தன் சொந்தத்தை நன்றாய் சொந்த குடும்பத்தை கவனிக்கிறவன், और उसके बाद अपने घर का अच्छा प्रबंध करने वाला होना चाहिए, 13வது தன் பிள்ளைகளை நன்றாய் நல்லவளுக்குள்ள கீழ்ப்படிய பண்ணுகிறவன், और अपने बाल बच्चों को गंभीरता से आधीन रखना चाहिए। அப்புறம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவன் நூதன சீசனாக இருக்க மாட்டான். அதாவது ஒரு ஃபேக் பாஸ்டராக இருக்க மாட்டான். और छठवां पद देखिएगा, वो एक नया चेला नहीं रहेगा। 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவன் நற்சாட்சி உள்ளவனாக இருப்பான். वो एक अच्छा सुनाम होना चाहिए, பிசாசின் கண்ணியில் விழ மாட்டான். वो शैतान के फंदे में नहीं फंसने वाला है। பிரியமானவர்களே, இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏன் பவுல் இங்க கொடுக்கணும்? ये सारे गुणों का पौलुस ने यहाँ पर क्यों जिक्र करना है? இந்த கால வேளையில எதுக்கு நமக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு காமிக்கணும்? परमेश्वर ने इस सुबह के समय में इस वचन को क्यों हमें दिखाना चाहते थे? ஏன்னா நம்ம எல்லாருமே இப்ப இன்னைக்கு காலையில என்கிட்ட ஜூம்ல வந்திருக்கிறவங்க ஏறக்குறைய எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. 34 பேர் வந்திருக்கிறீங்க. 34 பேருமே நீங்க வந்து எப்படியாவது ஆண்டவருக்கு ஒரு சின்ன காரியமா செய்யணும்னு ஆசையோடு இருக்கிற கர்த்தர் காண்பிக்கிறார். तो आप 34 लोग यहाँ पर है, परमेश्वर के लिए कुछ तो कुछ एक छोटा सा कार्य में करना है करके आप अपेक्षा है, मैं यहाँ पर देख रहा हूँ। கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. परमेश्वर बहुत अच्छे हैं। யாக்கோபுல ஒரு வசனம் இருக்குது, நீங்க கர்த்தரை சேருங்கள் அவர் உங்களை நோக்கி சேருவார் என்று போடுறாங்க. याकूब के पत्र में एक वचन जिक्र किया गया है, परमेश्वर के और आप आए, परमेश्वर आपके करीब आ जाते हैं। நாம் ஒவ்வொரு கர்த்தர் நமக்கு என்ன காரியம், சின்ன காரியம்னாலும் அதை உண்மை செய்யும் போது 5 அப்பா 2 மீன் 5000 பேர் போசிச்ச மாதிரி உங்களுடைய கையின் பிரயாசத்தை செய்வார். तो 2 रोटी 5 मछलियों को 5000 लोगों को परमेश्वर ने कैसे खिलाया, वैसे परमेश्वर ने आपको आशीष करते हैं। ஒரு சின்ன விளக்கு இருள எவ்வளவு வேலைகளை மற்றவங்க செய்யறதுக்கு அது வந்து வெளிச்சத்தை கொடுக்க பாருங்க. एक छोटा सा एक ज्योति दूसरे लोग काम करने के लिए कितना वो रोशनी देता है, देखिएगा।
ஒரு கதையை இந்த கால நேற்று நைட்ல படிச்சுட்டு இருந்தேன். एक कल रात को मैंने एक कहानी को पढ़ रहा था। ஒரு மனிதனுக்கு லைட் ஹவுஸ்ல வேலை. एक व्यक्ति को एक लाइट हाउस का एक जरूरत पड़ता है। லைட் ஹவுஸ்னா கடல் கரையில இருக்கும். அந்த இதுல ஒரு விளக்கு இருக்கும். அந்த விளக்கை அவன் பொருத்தணும். அப்ப அந்த விளக்கை பார்த்து கப்பல்கள் எல்லாம் கரையேறும். लाइट हाउस का मतलब वो समुद्र के बगल में रहेगा, तो वो उसको संभालना है। उसको அவனுக்கு देखकर ही सारे கவர்மெண்ட்ல नाव आते रहते हैं। கவர்மெண்ட்ல இருந்து மண்ணெண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மண்ணெண்ணெயை ஊத்தி அந்த லைட் வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு காட்ட வேண்டும். सरकार जो है उनको मिट्टी तेल खरीद के दिया जाता है और उसको डाल के वो लाइट को, ज्योति को वो बचा के रखना है, वो जलते रहना है किसी दूसरे के लिए। அவன் என்ன பண்ணா, அவன் கவர்மெண்ட் கொடுக்குற மண்ணெண்ணெயை விற்க ஆரம்பிச்சிட்டான். वो व्यक्ति क्या करने लगा, वो सरकार इनको जो मिट्टी तेल देता था दिया जलाने के लिए, उस तेल को ये बेच डालता था। அவன் சரியா அந்த லைட்டுக்கு எண்ணெய் ஊத்துறது இல்ல. और वो ज्योति के लिए ये लाइट तेल को नहीं इस्तेमाल करता था। ஒரு கப்பல் பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டு இருட்டுக்குள்ள, அவனுடைய आ, சின்ன கேர்லெஸ்னால ஒரு கப்பலே ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு, और इसका एक छोटा सा गलती की वजह से बड़ा एक जहाज जो है वो उसके साथ समुद्र में दुर्घटना हो गई। வழி தெரியாம அந்த கப்பல் திசை மாறி போய்விட்டது. பிரியமானவர்களே, एक रास्ता पता ही नहीं चला और वो कोई दूसरे रास्ता में भटक गया। இன்னைக்கு உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை கர்த்தர் நமக்கு ஒரு சின்ன இதுதான் கொடுத்துருக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக வாழுகிறோங்கிற நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் இந்த கால வேளையில. तो आज परमेश्वर ने शायद हमारे हाथों में एक छोटा सा कार्य दिए होंगे और इस कार्य को मैं परमेश्वर के लिए कैसे इस्तेमाल कर रहा हूँ, हम अपने आप को परखना बहुत जरूरत है। நேற்றைய தினத்திலே நான் ஒரு டிவோஷன்ல நான் எடுக்கும்போது, கனடா டிவோஷன்ல எடுக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். मैं कल कनाडा डिवोशन ले रहा था, तो वहां पर एक बात बताया मैंने। ஜான் ஹார்பர் என்கிறவருடைய வாழ்க்கையை நான் தியானித்து சொல்லும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில இந்த டைட்டானிக் கப்பல்ல அவர் பயணம் பண்ணினவர். கடைசியாக அவர் இந்த கப்பல்ல ஏறக்கூடிய 2250 பேர் இருக்கிற கப்பல்ல அவர் பயணம் பண்ணும்போது அவருடைய மகளையும் சேர்த்து வச்சு பயணம் பண்றாரு. जॉन हार्पर करके एक व्यक्ति के बारे में मैंने बताया। उन्होंने टाइटैनिक जो जहाज था, बड़े जहाज, उसमें यात्रा कर रहे थे अपने बेटी के साथ। लगभग 2000 से लोग वहां यात्रा कर रहे थे। அந்த 6 வயசு மகா அவரை ரொம்ப நேசிச்சதுனால அவர் அமெரிக்காவுக்கு இங்கிலாந்துல இருந்து அந்த கப்பல்ல கூட்டிட்டு போறாரு. अपने जो 6 साल के जो बेटी है, बहुत प्यार करने की वजह से वो अमेरिका से इंग्लैंड को लेके जा रहे थे। திடீர்னு ராத்திரி 2 மணிக்கு கப்பல் உடைஞ்சி 2ஆக மாறுகிறது. நிறைய பேர் இறக்க சாக ஆரம்பிக்கிறாங்க. अचानक से वो जो नाव है रात में 2 विभाजन होकर टूटने लगा। कई सारे लोग उसमें मरने लगे। இந்த ஜான் ஹார்பர் மக்களுக்கு ஆறுதல் சொல்றாரு, பாட்டு பாடுறாரு, எல்லாரும் உற்சாகப்படுத்தி கர்த்தருக்குள்ள நடத்துறாரு. அந்த கடைசி நேரத்துல उस आखिरी समय में जॉन हार्पर जो है कई सारे लोगों के लिए हिम्मत देने लगे, आदर करने लगे और उनके लिए गीत भी गाने लगे वहां पर। அவருக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட், அந்த இது ஸ்வெட்டர் மாதிரி இந்த கொடுத்துருக்காங்க தப்பிக்கிறதுக்கு. அந்த பிள்ளைக்கும் தப்பிக்கிறதுக்கு ஸ்வெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. उसके बेटी को और इनको भी बचने के लिए लाइफ जैकेट करके समुद्र पानी में तैरने के लिए जैकेट दोनों को दिया गया था। அவர் என்ன பண்ணார் தெரியுமா? उन्होंने क्या किया पता है? அவர் மகளுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துக்கிறத வச்சு ஒரு அவிசுவாசி அவனுக்கு ஆண்டவர் பற்றி சொல்றாரு, நீ ரட்சிக்கப்படணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. அவன் ரட்சிப்பை பற்றி சொல்லிட்டு அவனுக்கு லைஃப் ஜாக்கெட் இல்லை, அவனுக்கு அந்த லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டு தான் லைஃப் ஜாக்கெட் இல்லாம மற்றவங்களை போதிக்கிறாரு. ஒரு பாட்டு பாடுறாரு, உம்மண்டை தேவனே உம்மண்டை தேவனேன்னு பாட்டு பாடி எல்லாரையும் உற்சாகப்படுத்துறாரு. அவருக்கு இருந்த லைஃப் ஜாக்கெட்டை ஒரு அவிசுவாசி கொடுத்து அவன் கையில தன்னுடைய பிள்ளைய கொடுத்து, நீங்க எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துப்பா, நான் போனாலும் போறேன் அப்படின்னு அந்த கடைசி நேரத்துல அவர் கொடுத்துட்டு அவர் இறந்து போயிடுறாரு. तो आखिरी समय में इन्होंने क्या करते हैं, वो अपने लिए जो लाइफ जैकेट दिया गया था, वो लाइफ जैकेट को जो पड़ोसी आदमी को दिए, अपने साथ में रहने वाले उनको सुसमाचार प्रचार किए
और उनको अपने बेटी को समर्पण कर दिए। कुछ तो करके आप बचना चाहिए करके अपने ऊपर ख्याल नहीं रखे, सुसमाचार उनको प्रचार करके वो जैकेट को उसको दे दिया गया। பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை இந்த ஜான் ஹார்பருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுங்க. ரட்சிப்பு அவ்வளவு வெளியேறப்பட்டது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். उद्धार जो है इतना बहुत ही बहुमूल्य करके वो जॉन हार्पर ने जानते थे। உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் ரட்சிக்கிறதுக்கு தேவன் உங்களை உபயோகப்படுத்த ஆசைப்படுகின்றார். आपके जीवन में कई सारे लोगों को उद्धार के रास्ते में लाने के लिए परमेश्वर आपको इस्तेमाल करते हैं। அதுக்காக தான் உங்களை தூரதேசத்துல வச்சிருக்கிறார். इसलिए परमेश्वर ने आपको इतना दूर देश में रखे हुए हैं। ஐயோ, என் படிப்பு இல்லையே, எனக்கு பைபிள் நாலேஜ் இல்லையே, எனக்கு சரீரம் சரியில்லைன்னு நீ குறை சொல்லாதுங்க. மாறாக முழங்கால நில்லுங்க. கர்த்தர் உங்களை தூக்கிட்டு போய் உபயோகப்படுத்துவார். ये मुझे मैं उतना पढ़ाई नहीं किया हूँ, उतना जानकारी मुझे नहीं है करके आप लोग ऐसा मत सोचिएगा। परमेश्वर के आत्मसमर्पण करें, परमेश्वर आपको मदद करेंगे, उच्चा करेंगे। இந்த நாளிலும் கூட இந்த வசனங்களை படிங்க. கர்த்தர் உங்களோடு கூட கிரியை செய்வார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. आज के दिन में भी इन वचनों को आप अपना जीवन में पालन करें, आपका हर एक व्यक्ति को परमेश्वर आशीष करेंगे। ஜெபிக்கலாம். आप प्रार्थना करें। அன்புள்ள ஆண்டவரே, நாங்க ஊழியம் செய்யறது நீர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை, ஸ்லாக்கியம், இரக்கம், தயவு, இதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. சின்ன ஊழியம்னாலும் சரி, பெரிய ஊழியம்னாலும் சரி, இது கர்த்தருக்காக நான் செய்யறேன், கர்த்தரை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல உணர்வோடு கூட நாங்கள் ஊழியம் செய்ய எங்கள் ஒவ்வொரு கிருபைதாரும். விசேஷமாக தூரத்துல எங்களுடைய பிள்ளைங்க தங்களுடைய வாழ்க்கைய பணைய வச்சு செய்யறாங்க. அவங்களெல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து முடிய ஆளுகைக்கத்த இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். அடிமையோடு வாரம் தங்கும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் தகப்பனே. ஆமென். ஆமென்.